எறும்பும் புறாவும். ஒரு அழகான காட்டில் ஒரு சிறிய எறும்பு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அதே காட்டில் உயர்ந்த மரத்தில் ஒரு அழகான புறா வசித்து வந்தது. ஒரு நாள் எறும்பு தண்ணீர் குடிப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்றது. தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் போது எறும்பு தவறுதலாக ஆற்றில் வழுக்கி விழுந்தது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள், உதவி உதவி, ப்ளீஸ் ஹெல்ப் என்று எறும்பு அழைத்தது. அந்த நேரத்தில் மரத்தில் அமர்ந்திருந்த புறா இதை கவனித்தது. எறும்பின் நிலையை பார்த்த புறா மிகவும் வருத்தமடைந்தது. பாவம் எறும்பு, தண்ணீரில் விழுந்து விட்டதே, எப்படி காப்பாற்றுவது? புறா உடனே ஒரு பச்சை இலையை பறித்து ஆற்றில் போட்டது. எறும்பு அந்த பச்சை இலையில் ஏறி மிதந்து வந்து பத்திரமாக கரையில் சேர்ந்தது. எறும்பு சந்தோஷமாக சொன்னது, நன்றி புறாவே, நீ என் உயிரை காப்பாற்றியதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். சில நாட்களுக்குப் பிறகு வேட்டைக்காரன் ஒருவன் அந்த காட்டை நோக்கி வந்தான். அவன் வேட்டையாடுவதற்காக அங்குமிங்கும் திரிந்தான். மரத்தில் அமர்ந்திருந்த புறாவை கண்டதும் புறாவிற்கு அம்பு விடுவதற்கு வேட்டைக்காரன் தயாரானான். இதை புறா கவனிக்கவில்லை. ஆனால் இதை அங்கிருந்த எறும்பு கவனித்தது. வேட்டைக்காரனிடமிருந்து புறாவை காப்பாற்றியாக வேண்டுமே. எறும்பு வேட்டைக்காரனின் காலில் கடித்தது. ஐயோ, எறும்பு கடித்து விட்டதே என்று வேட்டைக்காரன் கத்திக்கொண்டே காலை பிடித்தான். காலின் பக்கம் அவனது பார்வை சென்றதால் வேட்டைக்காரனின் குறி தவறியது. அம்பு திசை மாறிச் சென்றது. வேட்டைக்காரனின் சத்தம் கேட்டதும் புறா உடனே பறந்து தப்பித்தது. வேட்டைக்காரனிடமிருந்து தப்பித்த புறா, நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய், நன்றி எறும்பே என்று கூறியது. எறும்பும் புறாவும் நல்ல நண்பர்களாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. நீதி, நன்மை செய்தால் நன்மையே விளையும்.